வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم تنزيل العلم القرآن المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட 2 பெருநாட்களில் ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த தியாக பெருநாளில் இந்த புனிதம் நிறைந்த துல்ஹஜுடைய மாதத்தில் முதல் 10 நாட்களுடைய சிறப்புகளை எல்லாம் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்துச் சொல்லிய பிறகு இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்லறங்களும் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிந்து திரும்பி வரக்கூடிய அந்த மூமின்களை விட ஒரு சிறப்பான ஒரு தகுதியை அல்லாஹ் இந்த அமல்களுக்கு கொடுத்திருந்தார். யாரெல்லாம் அந்த இறையச்சத்தோடு நல்ல அமல்கள் புரிந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை தேடி இருந்தார்களோ அப்படிப்பட்ட மூமின்களாக நம் அனைவரும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் இந்த 10வது தினத்திலே மூமின்களுக்கு பெருநாளாக அறிவிப்பு செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இவ்விடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருக்குடையாய் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்தியம் நிறைந்த சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடிச்சுவற்றி பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து மூமின்களின் மீதும் வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் என்று போற்றி பிரார்த்தித்தவனாக இந்த பெருநாள் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தியாக பெருநாளை பொறுத்தவரையிலும் மூமின்களுக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கி இருக்கக்கூடிய இறுதியான கடமை ஹஜ்ஜுடைய கடமை. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த 10 நாட்களும் அல்லாஹ் கட்டளையிட்ட அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் காட்டிக் கொடுத்த வழிமுறையின் அடிப்படையிலே இந்த கிரியைகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நமக்கும் அல்லாஹ் வெகு சிறப்புகளையும் இந்த அமல்களின் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறான். பொதுவாக இந்த துல்ஹஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜாரிகள் செய்யக்கூடிய அந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளும் நபி இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குடும்ப பின்னணியை ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவே இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ஏராளமான சோதனைகளை இறக்கி வைத்தான். அந்த சோதனைகளில் நபி இப்ராஹிமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனைவிமார்களாக சாரா அலைஹி வஸலாத்து வஸலாம், ஹாஜரா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நபி இஸ்மாயில் அலைஹி வஸலாத்து வஸலாம், இந்த அனைத்து நபர்களுமே அல்லாஹுடைய கட்டளைக்கு பரிபூர்ணமாக அடிபணிந்தவர்களாக
தாங்கள் கொண்டிருந்த கொள்கையில் மிக உறுதி படைத்தவர்களாக, இந்த கொள்கைக்கு ஒரு சோதனை ஏற்படக்கூடிய தருணத்தில் அல்லாஹுவை சார்ந்து சகிப்புத்தன்மையோடு மேற்கொண்டவர்களாக, அவர்கள் அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் கொண்டிருந்த வெற்றியின் சிறப்பம்சத்தை ஒட்டுமொத்த மோமின்களுக்கும் மறுமை நாள் வரையிலுக்கும் அல்லாஹ் இதை மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக ஏற்படுத்தி வருடா வருடம் அதை ஒரு கடமையான ஒரு விஷயமாகவே அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள் புரிந்திருக்கிறார் என்று சொன்னால், வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏதோ வந்தோம், ஏதோ தொழுதோம், ஏதோ போனோம் அப்படி இல்லாமல் சாரம்சம் நிறைந்த இறை அச்சம், இறை நம்பிக்கை, ஈமான் பிளஸ் தக்குவா, இது இரண்டும் கலந்த கலவையாக வாழ்ந்த அந்த குடும்பத்தை பின்னணியாக வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் ஈமான் மெருகேற்றம் அடைவதற்கும் நம் உள்ளம் அல்லாஹ்விடத்தில் உள்ளச்சம் பெறுவதற்கும் மிக தகுதி படைத்த ஒரு அம்சமாக இருக்கும். ஆக அந்த அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இவ்விடத்திலே பேசுவதாக இருந்தால் ஏதோ ஒரு அரை மணி நேரத்தில் பேசிவிட முடியாது. இருந்த போதிலும் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை மையமாக வைத்து நடந்த ஒரு சிறு சம்பவத்தை, அது ஏதோ சிறு சம்பவமாக நாம் பார்த்துவிட முடியாது. ஈமானுடைய உச்சகட்டமான ஒரு சோதனை. அவர்கள் அல்லாஹ்விற்கு எப்படி அடிபணிந்தார்கள் என்பதற்கு மிக அழகான ஒரு உதாரணம் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்றான். வமன் அக்ஷனு தீன மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினு வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபாங்கற அல்லாஹ். அந்நிசாவுடைய அத்தியாயத்தில் வரக்கூடிய ஆயத்துக்கள் அல்லாஹ் சொல்றான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்விற்கு முற்றிலும் அடிபணிந்தவராக, தன் முகத்தை அல்லாஹ்விற்கு முற்றிலும் அடிபணிந்தவராக, நல்லறங்கள் புரிந்து உண்மையான வழியில் நின்ற இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை விட இந்த உலகத்தில் யாராவது அழகான மார்க்கத்திற்கு தகுதியானவர் என்று சொல்லிவிட முடியுமா? அல்ல கேள்வி எழுப்புகிறார். அந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்மாதிரியாக அல்லாஹ் இந்த வரலாற்று சம்பவத்தை கொடுத்து, உனக்கு ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் இது இப்ராஹிம் தான். இஸ்லாத்தின் தந்தையாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலாங்கற அல்லாஹ். அடுத்த வார்த்தை, நான் உற்ற தோழனாகவே இந்த இப்ராஹிமை நான் ஆக்கிக் கொண்டேங்கிற அல்லாஹ். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான் என்று சொன்னால் மறு கேள்வி எதுக்கு என்னத்துக்குங்கிறதெல்லாம் இல்ல. இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் அல்லாஹ் சொல்றான். நான் இந்த இப்ராஹிமை பார்த்து, இப்ராஹிமே எனக்கு நீ கட்டுப்படி என்று சொன்னேன். அடுத்த வார்த்தை இப்ராஹிமுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் நான் உனக்கே முற்றிலும் கட்டுப்பட்டு விட்டேன். என்ன சொல்ல போற? அடுத்து அல்லாஹ்வுடைய எப்பேற்பட்ட சோதனைகள் புறத்தில் எதிர்கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வை சார்ந்த அந்த விஷயத்தில் எதிர்கொண்டார்கள். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினை. இன்னைக்கு பாலஸ்தீனத்துடைய பகுதியில் பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் குழந்தைகள் 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொத்து கொத்தாக சாகடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் என்று 40,000 கவர்மெண்ட் கொடுக்கிற கணக்கு இது. எத்தனை மக்கள் இறந்தார்கள் என்று நமக்கு புரியவில்லை. ஒரு பக்கம் நமக்கு அல்ல மனசுக்குள்ள கவலை. அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு மனசில்லையான்னு நினைப்போம், கையேந்துறோம். எல்லாம் ஈமானுக்கு கொடுக்கக்கூடிய அபரிதமான ஒரு சோதனை. அல்லாஹ் அந்த மனிதர்களை நேசிக்கின்றான். அந்த கொடுக்கக்கூடிய சோதனையில் அந்த மக்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக அந்த அறப்போரை எதிர்கொள்கிறார்கள்.
அபரிதமான ஒரு கூலி அல்லாஹ்விடத்திலே மரணித்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கூலி, உயர்ந்த சுவனம். ஷஹீதுடைய அந்தஸ்து சாதாரணமான அந்தஸ்து கிடையாது. அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான ஒரு அந்தஸ்து என்று சொன்னால் ஷஹீதுடைய அந்தஸ்து. மரணித்த அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த கூலியான ஜன்னத்தில் பிரதோசை வழங்குவான். இன்னும் அந்த அறப்போரிலே எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை மக்களும் அல்லாஹ்வை சார்ந்து எதிர்கொள்வதாக இருந்தால், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மரணம் நிச்சயமிக்கப்பட்ட ஒன்று. மறுக்கிறல்ல, நாம சுகபோதனைகளோடு வாழ்கிறோம், பெருமிதம் எதுவுமே வேண்டாம். மௌத்து எந்த ரூபத்திலும் நம்மை வந்தே அடைந்து தீரும். அப்படின்னு திருமணம் சொல்லுவாங்க, இன்னல் மௌத் அல்லதி தஃபிருன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். நாம மரணத்தை தொலாவி போக முடியாது, மரணம் நம்மை வந்து தேடி வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி தேடி வரக்கூடிய அந்த மரணம் ரப்புவின் பொருத்தத்தோடு அந்த மரணம் அமைந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நபர்களும் அந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய நேரம் அல்லாஹ்விற்காகவே சகிப்புத்தன்மையோடு, அல்லாஹ்விற்காகவே கட்டுப்பட்டவர்களாக புறமுதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தவிர்த்து விட்டு அல்லாஹ்விற்காக எதிர்கொண்டு அந்த மரணத்தை சந்தித்து விட்டால், யா அய்யத்துஹன் நப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மரலியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. மலக்குகள் வந்து நன்மாராய செய்தியை சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல வேதனைப்படக்கூடிய எந்த ஒரு விஷயம் இல்லை. அந்த பூமியை பார்த்து மலக்குகள் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உனக்கு நன்மாராய செய்தியை கொண்டு வந்தேன், அல்லாஹ் உனது ரூஹை பொருந்திக் கொண்டான். நல்லடியார்கள், சுகதாக்கள், நபிமார்கள் வாழக்கூடிய சுவனத்தின் செய்தியை சொல்லுகிறேன், வந்து விடும்பாங்க, அழைச்சுக்குவார். இதை விட என்ன பொருத்தம் வேணும்? இதோட நமக்கு என்ன பொருத்தம் வேணும்? நம் உள்ளத்தை அல்லாஹ்விற்கு அஞ்சிய ஒரு உள்ளமாக, நமது நம்பிக்கையில் அல்லாஹ்விற்கு மிக பொருத்தமான நம்பிக்கை கொண்டவர்களாக நமது வாழ்வு அமையப்பட வேண்டும் என்பதற்குத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை முன்மாதிரியாக அல்லாஹ் கொண்டு வந்து வச்சார். தனது இரண்டாவது மனைவிக்கு பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கை குழந்தை, அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான், காபத்துல்லாவை பலப்படுத்த வேண்டும், மக்காவை சுற்றி நகரம் அமைக்கப்பட வேண்டும், மக்கள் வசிக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் முடிவு செய்தார். எப்படி சோதனை கொண்டு வரான்? நபி இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீயின் மூலமாக கட்டளை போடுறான், உன் மனைவியும் உன் குழந்தையும் எடுத்துட்டு போய் புற்கள் கூட, புல் பூட்டு எதுவும் முளைக்காத ஒரு கடுமையான ஒரு பள்ளத்தாக்கு, ஜனங்க எதுவுமே இல்ல, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வாங்குங்கிறான். அல்லாஹ்வுடைய முடிவு அவ்வளவுதான். வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். மனைவியும் தன் குழந்தையும் அப்படி அழைத்து செல்லுகிறார்கள். கொண்டு வந்து மக்காவுடைய அந்த பள்ளத்தாக்கின் பகுதியில் கொண்டு வந்து விடுறாங்க. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறாங்க, நபி இப்ராஹிமே, இந்த இடத்துல எந்த ஜனங்களும் இல்ல, ஒரு குடிக்கிறதுக்கோ சாப்பிடுவதற்கோ உணவு ஏற்பாடு, தண்ணி ஏற்பாடு எதுவுமே இல்லாத ஒரு கடுமையான இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து எங்களை விட்டு விடுறீங்களே, மீண்டும் அழைத்து செல்லுங்கிறாங்க. எந்த வார்த்தையும் பதில் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல. அதன் பிறகு அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, என் அருமை கணவரே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பி பதில் சொல்றாங்க, ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்படி சொன்ன மாத்திரத்துல அந்த அன்னை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் இப்ராஹிமை நீங்கள் என்னிடத்திலிருந்து சென்று விடுங்கள், தூரமாக சென்று விடுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு வழி கொடுப்பான். எந்த அளவிற்கு தவக்கல்துவை அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய ஒரு மனைவியாக ஒரு கணவர் சித்தரித்திருக்கிறார் என்று சொன்னால், ஏதோ பெருமைக்கு பார்க்க வேண்டியதில்லை, ஈமான பாருங்க. ஒரு குடும்பம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்று பாருங்கள். ஒரு மனைவி என்று சொன்னால் கணவனுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்விற்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதை புரிந்து ஒரு அழகான ஒரு கட்டமைப்போடு தன் குடும்பத்தை உருவாக்கி இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்ன உடனே தவக்கல்து அலல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், இதுதான் தாரக மந்திரம்.
ஒவ்வொரு நபிமார்களுடைய தாரக மந்திர சொல் இந்த சொல்லுதான். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வே எங்களுக்கு பொறுப்பேற்பதற்கு தயாரானவன், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை. இந்த வார்த்தையை அன்னை சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் நபி இப்ராஹிம் முகம் மலருது. தூரமா போறாங்க. இவர்கள் பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கையேந்தினார்கள். இந்த இடம் வளமையான ஒரு இடமாக ஆக வேண்டும், இந்த இடம் தொழக்கூடிய ஒரு இடமாக வேண்டும், எல்லாரும் மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை செஞ்சாங்க. உடனே மலக்குகள் வந்து மனிதனுடைய உருவத்தில் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இங்க உங்க குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவருடைய தந்தை இப்ராஹிம் ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விரைவாக கட்டமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இடம் செழிப்புக்குரிய ஒரு தகுதியான ஒரு இடமாக மாறும், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நடந்து அந்த குழந்தை அழுகும் பொழுது ஜம்ஜம்னுடைய தண்ணீர் மலக்குகள் தோற்றுவிக்கக்கூடிய அந்த தருணமாக இருக்கட்டும், நீங்க சஃபா மருவாக்கு இடையில 7 முறை தொங்கோட்டம் செய்வதாக இருக்கட்டும், காபத்துல்லாவை தவாப் செய்வதாக இருக்கட்டும், மினாவில் கல் எறிவதாக இருக்கட்டும், சஃபாவில் உட்கார்ந்து இந்த இது அரபாவுடைய நாளில் அரபாவுடைய மைதானத்தில் தங்குவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த குடும்பத்தை மையப்படுத்தி தான். மக்காமே இப்ராஹிம்ல தொழுவதாக இருந்தால் எல்லாமே நபி இப்ராஹிம் அவருடைய அந்த அமல்களை நமக்கு புரியும் விதமாக அமைத்து கொடுத்த ஒரு படிப்பினை இந்த சம்பவங்கள். அதை மையப்படுத்த சொல்றோம் அல்லாஹ். அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹியை கொடுத்தான். தள்ளாத முதிய வயதில் பெற்றெடுத்த குழந்தையின் மீது அன்பு பாசம் ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும், ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும், எல்லாமே புரியும் நமக்கு. 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லைனாலே அவ்வளவு துடிச்சு போறோம். தள்ளாத முதிய வயதில் குழந்தைய அல்லாஹ் சட்டத்தை கொடுக்கிறான் பாருங்க, கட்டளை போடுறான். மீண்டும் சாமில இருந்து நீங்க மக்காவை நோக்கி போங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் அறுக்கணும். அல்லாஹ் கனவின் மூலியமாக வகையை கொடுத்தான். அப்படியே கட்டுப்பட்டாங்க, போறாங்க. குழந்தையை அழைக்கிறார்கள். அது ஒரு அளவுக்கு நடக்கக்கூடிய தருணத்தில் வருது. பருவ வயதை அடையாத குழந்தை, மழலையான ஒரு தருணம். குழந்தையை கூப்பிடுறாங்க, வாங்கன்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து தந்தை சொல்லுகிறார், என் அருமை மகனே, அல்லாஹ் உன்னை அடுத்து பலியிடுவதாக எனக்கு கட்டளை இட்டுள்ளான். நம்ம குழந்தைக்கு சொன்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. சொன்ன மாத்திரத்தில் அந்த குழந்தையுடைய வளர்ப்பு, தந்தையே இல்லாமல், தந்தையுடைய பார்வை இல்லாமல், தந்தை இல்லாமல் இல்ல, தந்தையுடைய பார்வை இல்லாமல் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த குழந்தையை வளர்த்த விதம் பாருங்க. அல்லாஹ் சொல்றா, படம் பிடித்து சொல்றான். தந்தை கேட்கிறாரு, உன்னை அல்லாஹ்வுடைய பாதையில நான் அறுத்து பலியிடுவதாக அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டுள்ளான், உன்னுடைய முடிவு என்னன்னு கேட்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த சின்ன வயதில் சொல்லுகிறார்கள், என் அருமை தந்தை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று விட்டால் உங்களுடைய அந்த கட்டளையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் என்னை அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் பொறுமையாளர்களில் ஒருவனாக அல்லாஹ் நாடினால் என்னை காண்பீர்கள் சொல்றாங்க. என்ன வார்த்தை இது! சகிப்புத்தன்மையுடைய உச்சகட்டமான ஒரு சோதனை. யாரால் பெற்ற குழந்தைய சாகடிக்க முடியாது, அதிலும் தள்ளாத குழந்தையை பெற்று கத்தி வச்சு அறுக்கிறதுனா ஆட்டா இருக்கிற மாதிரி அறுக்கிறது முடியுமா? முற்பட்டார்கள், கட்டுப்பட்டார்கள். அந்த குழந்தையும் கட்டுப்பட்டது, தந்தையும் கட்டுப்பட்டார்கள். வைத்து அறுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வஹீயின் மூலியமா மேல இருந்து அசரீரி மூலியமாக சொல்றான், இப்ராஹிமை உனக்கு கொடுத்த சோதனை நீ வெற்றி அடைந்து விட்டாய், நீ வெற்றி அடைந்து விட்டாய். இதை விட உச்சகட்டமான ஒரு சோதனை எதுவாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் படக்கூடிய துன்பங்களை நாம் எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சாடி பேசிடுறோம். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானா, இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறானே. இன்னைக்கு நம்ம கட்டளைகள் ஒரு தொழுகையிலிருந்து ஆரம்பிச்ச எதுவுமே நம்ம இடத்துல முழுமையாக இல்லாமல் பலகீனமானவர்களாகவே இருக்கிறோம். பலகீனமா அமல்கள் செய்வதே பலகீனம். இதுல அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கும் பொழுது மூமின்கள் அல்லாஹ் சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். சப்ருங்கிற வார்த்தை தான் மூமினுக்கு தாரக மந்திரம். நான் உன்னுடைய ஈமானை சோதிக்க நாடிவிட்டால் மூமினாக இருப்பீர்கள் என்று சொன்னால் சகிப்புத்தன்மையோடு வாழுங்க, அல்லாஹ்வை சார்ந்து நில்லுங்க, தொழுகை நிலைநாட்டுங்க. அல்லாஹ் இவ்வளவுதான் சொல்யூஷன், இவ்வளவுதான். அது எப்படி வேண்டாலும் சோதனை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். மூமின்களுடைய உள்ளத்தின் பலகீனத்தை பொறுத்து அல்லாஹ் சோதிப்பான். இந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நீ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. இதை விடவா சோதனை வேணும்? நெருப்புக்குள்ள போடுறாங்க,
எந்த பிரச்சனையும் ஹஸ்பண்ட் எல்லாம் நிமல் வக்கீல் சொன்ன தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். போட்டதுக்கு பின்னாடிதான் அல்லாஹ் எது வரைக்கும் உச்சகட்டத்தின் விளிம்பில் வந்து நிற்கிறார்கள் சோதனையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப கூட கடைசியில போட்டுருவாங்க, பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு, போறாங்க. இப்பவும் அல்லாஹ்வுடைய உதவி வரல, தளரவில்லை, தளர்ந்து விடவில்லை, கவலைப்படவும் இல்லை. போட்டா போட்டுக்கோ, ஹஸ்பண்ட் எல்லாம் நிமல் வக்கீல். தூக்கி போட்டாச்சு. போட்ட மாத்திரத்துலதான் அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான், இப்ராஹிமிற்காக நெருப்பே நீ குளிர்ந்து விடு. புரியுதுங்களா? சோதனை எவ்வளவு உச்சகட்டமான விளிம்பில் வந்தாலும் வந்து நின்றாலும் கூட மூமின்கள் தளர்ந்து விடக் கூடாது, அல்லாஹ்வை சார்ந்து நிற்க வேண்டும். இதுதான் இந்த நேரத்தில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக பெரும் ஒரு படிப்பினையான ஒரு பாடம். இறையச்சம், ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கை, இந்த ரெண்டும் மூமின்களுக்கு மத்தியில இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில் நம்முடைய ஒவ்வொரு இபாதத்துகளையும் அமைந்து கொள்ள வேண்டும். நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டேன். அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் வலா துப்திலு அஅமாலக்கும் அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்றான், நீங்கள் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நில்லுங்கள், உங்களுடைய அமல்களை நீங்களாகவே பாழாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னால், எல்லாம் புரிஞ்சது போல தலையை ஆட்டிக்கிட்டு முகம்மதுவிற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய செய்தி அல்லாஹ் பதிவிறக்கம் செய்யறான் குர்ஆன்ல. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வை சார்ந்து நின்றவர்களாக, சோதனைகள் எப்படி வந்தாலும் எப்படி எதிர்கொள்வதாக இருந்தாலும் சுவனம் எனது லட்சியம் என்கின்ற அஜெண்டாவோட நமது வாழ்க்கை அமையும் என்று சொன்னால், நாம் சந்திக்கக்கூடிய அந்த நேரம் மரணமாக இருந்தாலும் அது என் ரப்புவிற்கு பொருத்தமான மரணமாக அமையும் என்கின்ற சித்தாந்தத்தோடு நமது வாழ்வு அமையப்பட வேண்டும் என்று சொன்னால், பாலஸ்தீனத்திற்கு நடந்த நிகழ்வை போன்று நாம் எதிர்கொள்வது எம்மாத்திரத்திலும் சாத்தியம் என்று நினைக்க வேண்டாம். உடனடியா அல்லாஹ் நாடினால் எங்கு வேண்டும் என்றாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக, அல்லாஹ்வின் உதவியை எதிர்பார்த்தவர்களாக, சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரை நிறைவு செய்கிறேன். வா ஆகிருதுவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.